Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.5க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 5.36 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸாம்பிள் 5.37லேருந்து ரிமைனிங்லாம் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 5.37 என்ன அப்படின்னா, an equation of elliptical part of an optical lens system is x square by 16 plus y square by 9 equal to 1. ஸோ எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. The parabolic part of the system has a focus in common with the right focus of the ellipse. ஸோ அப்போ இந்த ஃபோக்கஸ் ரெண்டு ஃபோக்கி இருக்குமா, எலிப்ஸுக்கு ரெண்டு ஃபோக்கி இருக்கும், ரெண்டு பக்கமும் இருக்கும் ஃபோக்கஸ். அதில் ரைட் சைடு ஃபோக்கஸோட ஃபோக்கஸை வச்சு இன்னொரு பேரபோலா நம்மளுக்கு வரைஞ்சிருக்காங்க. அந்த பேரபோலோட ஃபோக்கஸும் இந்த எலிப்ஸோட ரைட் சைடோட ஃபோக்கஸும் ஈக்குவல் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. தென் the vertex of the parabola is at the origin and the parabola opens to the right side. ஏன்னா இது ரைட் சைடு எலிப்ஸில் இருக்குனாலே பேரபோலா என்ன, லுக்கிங் ரைட் சைடு. ஆர் நீங்கள் இப்படி கூட எடுக்கலாம் இந்த ஃபோக்கஸை வச்சு. அதனால தான் அவங்க அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, பேரபோலா லுக்கிங் ரைட் சைடு அப்படின்னு. டிட்டர்மைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. அப்போ இந்த எலிப்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எலிப்ஸோட ஃபோக்கஸும் இந்த ரைட் சைடில் இருக்க பேரபோலாவோட ஃபோக்கஸும் சேமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா அப்படின்றது கொஸ்டின். சொல்யூஷன் given என்ன x square by 16 plus y square by 9 equal to 1. அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எலிப்ஸை ட்ரா பண்ணால் என்ன வரும், x axis y axis. ஸோ மேஜர் ஆக்சிஸ் அலாங் x axis தான், ஏன்னா இங்கே தான் பெரிய வேல்யூ. ஸோ அப்போ 4 ஸ்கொயர் தான் 16, ரைட்? அப்போ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. ஸோ அதுதான் இங்கே 4,0ன்னு எழுதியிருக்கோம். ஒய் ஆக்சிஸ் என்ன 3. ஸோ அப்போ இங்கே 3 இங்கே 3 அப்படிங்கிறதா வந்துடும். ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு. ஓகே, ஸோ இந்த இடத்துல 4 யூனிட்ஸும் இந்த இடத்துல 3 யூனிட்ஸ். ஸோ 3 -3 அண்ட் இங்கே -4 இப்படி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட எலிப்ஸு. இப்போ இந்த எலிப்ஸுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்குமா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, எஸ் அண்ட் எஸ் டேஷ். அந்த எஸ்ஸுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரபோலான்னு ஒன்று இருக்குது, இந்த ரைட் சைடு லுக்கிங் பேரபோலா. அந்த பேரபோலோட ஃபோக்கஸும் இந்த எலிப்ஸோட ஃபோக்கஸும் சேமுங்கிறது மட்டும் கிவன் இன்ஃபர்மேஷன். அப்போ a square equal to 16, what is your a 4 and b square is equal to 9, then what is the b 3. and நமக்கு எலிப்ஸோட ஈக்குவேஷனில் நமக்கு தெரியும் c square equal to என்ன, a square minus b square. இது ஹைப்பர்போலானா இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ c square equal to a square is 16 minus b square is 9. so 16 minus 9 பண்ணிங்கன்னா will get 7. so அப்போ c is equal to plus or minus root 7. நம்மளுக்கு ஃபோக்கி என்ன தெரியும் எலிப்ஸில், plus or minus root 7, a, 0. அவ்வளோதான், அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். அதாவது a,0 அண்ட் -a,0. அப்போ அதை நம்ம ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி சி ஆர் ஏஇன்னு எழுதியிருப்போம். ஓகே, ஸோ நம்ம ஃபோக்கஸ் எழுதுகிறப்ப என்ன பண்ணியிருப்போம்னா c,0 ஆர் அண்டு -c,0 அப்படிங்கிறது ஃபோக்கஸ். ஆர் இன்னொரு ஃபார்மில் எழுதுனது ae,0 அண்டு -ae,0 அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகே, இன்கேஸ் நமக்கு ஏவும் எசன்ட்ரிசிட்டி ஈயும் தெரியும் அப்படின்னா we can use this formula. ஆர் சி தெரியும்னா we can use this one. ஓகே, ஸோ அப்போ தி ஃபோக்கி ஆர் இது யாருக்கு, எலிப்ஸுக்கு, √7,0 அண்டு -√7,0. தட் இஸ் தி ஃபோக்கி ஆஃப் தி ellipse. therefore the focus of the parabola என்னவா இருக்கும், just √7,0 தான் நம்மளுக்கு parabola, because it looks in the right side. அப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறது. அப்போ இந்த ஃபோக்கஸ் ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபோக்கஸ் -√7,0 அண்ட் இந்த ஃபோக்கஸ் +√7,0. நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்தது இந்த பேரபோலாவோட ஃபோக்கஸும் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இந்த ரைட் சைடில் இருக்கிறது. அப்போ இதுதான் நம்மளோட பேரபோலோட ஃபோக்கஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து ஏ ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு √7. ஒய், பிகாஸ் நமக்கு தெரியும் a,0 இஸ் தி ஃபோக்கஸ் ஃபார் தி பேரபோலா. ஓகே, ஸோ ஃபோக்கஸ்னே கூட எழுதியிருக்கான், ஃபோக்கஸ், பிகாஸ் பேரபோலாக்கு நமக்கு ஒரு ஃபோக்கஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் தி பேரபோலா இஸ் திஸ். ஸோ அதை நம்ம a,0ன்னு எழுதுவோம். அப்போ இன் பிளேஸ் ஆஃப் ஏ வி ஆர் ஹேவிங் √7. அப்போ ஏ பிளேஸில் √7 போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ஓவர். therefore the equation of the parabola is y square equal to 4ax. so that y square equal to 4 into a plus √7. so √7 into x போட்டிங்கன்னா you will get the answer. so this is the required equation of the parabola for this question. okay.
ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். அதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்த விஷயம். ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா என்னன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னா சப்செக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஆன் எலிப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பேரபோலாக்கு பார்த்தோம். இப்போ அடுத்து எலிப்ஸு, அடுத்து ஹைப்பர்போலா, எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு 1 by 1 வரும். ஸோ அடுத்தது நம்மளுக்கு எலிப்ஸோட ஈக்குவேஷன் ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் 5.38 என்ன அப்படின்னா a room 34 meter long is to be constructed to be whispering gallery. ஸோ இந்த whispering gallery மாதிரி ஒரு ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதோட லென்த் வந்து 34 மீட்டர். ஸோ இதுதான் அந்த whispering gallery அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, த ரூம் ஆஸ் அன் எலிப்டிக்கல் சீலிங். அந்த ரூமுக்கு வந்து எலிப்டிக்கல் சீலிங் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்க விஷயம். இந்த கிராஃபில் பாருங்கள், சாரி டயக்ராமில். ஸோ இதுதான் அந்த எலிப்டிக்கல் சீலிங் ஆஃப் whispering gallery. ஓகே, ஸோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. as shown in the figure 5.64. ஸோ அதுதான் இந்த டயக்ராம். அண்ட் இதோட லாங் வந்து என்ன, மொத்தமாக இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்க லாங் வந்து 34 மீட்டர். அப்போ இங்கேருந்து இந்த எண்டு வந்து என்னவாக இருக்கும், 34/2. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் 34/2 17 வந்துடும். இஃப் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி சீலிங் இஸ் 8 மீட்டர். ஸோ அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஹைட்னா இதுதான், ரைட்டா? ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 8 மீட்டர். அதுதான் இங்கே சைடில் எழுதியிருக்காங்க. டிட்டர்மைன் வேர் தி ஃபோக்கி ஆர் லொக்கேட்டட். அப்போ இதோட ஃபோக்கஸ் என்ன, இந்த ஃபோக்கஸும் இந்த ஃபோக்கஸும் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே கேள்வி. ஓகே, சொல்யூஷன். அப்போ கிவன் டயக்ராம் இதுதான். இதிலிருந்து இந்த ஃபோக்கஸ் ரெண்டும் ஃபோக்கி என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, ஸோ த லென்த் ஆஃப் தி செமி மேஜர் ஆக்சிஸ் ஆஃப் தி எலிப்டிக்கல் சீலிங் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 17 மீட்டர். ஏன், பிகாஸ் விச் இஸ் 34/2. ஏன்னா இது ஃபுல் லென்த்து 34, செமி மேஜருங்கிறப்போ நமக்கு பாதி எடுத்தால் போதும். விச் இஸ் 34/2 இஸ் 17 மீட்டர். ஓகே, ஸோ 17 மீட்டருங்கிறது நம்மளுக்கு செமி எலிப்டிக்கலோட மேஜர் ஆக்சிஸ். ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து 8ன்னு இருக்குது. ஓகே, தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 17 அண்டு த லென்த் ஆஃப் செமி மைனர் ஆக்சிஸ் இஸ் 8 மீட்டர் which is b equal to 8. ஏன்னா இங்கேருந்து மேக்ஸிமம் ஹைட்டே 8 தான். இதுதான் நமக்கு b, ரைட்? இன்கேஸ் கீழே இருந்திருந்தால் அதையும் நம்ம எடுத்துருக்கலாம். அப்போ மொத்த லென்த்து கொடுத்துருந்தா 2bன்னு எடுத்து b கண்டுபிடிச்சிருக்கலாம். இங்கே பாதி தான் இருக்குது. ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் b. சின்ஸ் we know that நமக்கு தெரியும் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a வேல்யூ 17. ஸோ 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். ஸோ 289 மைனஸ் 64. அப்போ c ஸ்கொயரோட ஆன்சர் 225. ஸோ தட் c ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 225. ரூட் ஆஃப் 225 என்ன, 15. அப்போ சியோட வேல்யூ நம்ம 15 கண்டுபிடிச்சிட்டோம். therefore for the elliptical ceiling the foci are located on either side about the 15 meter from the center. இதுதான் நம்மளோட a வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஃபோக்கி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணிடலாம். ஓகே, ஈஸிலி along this major axis because 15 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் c. அப்போ ஃபோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், c, 0 அண்டு மைனஸ் c, 0 அப்படின்னு எழுதிருப்போமா. ஸோ அப்போ அந்த சியோட வேல்யூ 15. அப்போ 15, 0 அண்டு மைனஸ் 15, 0. அதுதான் நம்மளோட ஃபோக்கி. அதுதான் இங்கே சொல்கிறாங்க அலாங் தி 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அங்கே இன்ஃபர்மேஷன். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 39 என்ன அப்படின்னா, இஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் இஸ் x minus 11 the whole square by 484 y square by 64 equal to 1, x and y are measured in centimeter where the nearest centimeter to the nearest centimeter should the patient's kidney stone be placed so that the reflected sound hits the kidney stone. அப்போ இந்த கிட்னி ஸ்டோனை நமக்கு ஹிட் பண்ணுற அந்த அல்ட்ரா சவுண்டு வேவ்ஸ் அதெல்லாம் வச்சு ஃபைன் பண்ணுவோம்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் நமக்கு இந்த எலிப்ஸ் தான் வந்து பேஸ்டாக இருக்குது. அந்த கிட்னி ஸ்டோனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு என்ன இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நியரஸ்ட் சென்டிமீட்டரில் நான் அந்த கிட்னி ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணால் அந்த கிட்னி ஸ்டோன் பிரேக் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. சொல்யூஷன், அப்போ இந்த அல்ட்ராசவுண்ட் எமிட்டருங்கிறது இதுதான், அந்த மைனஸ் அண்ட் ப்ளஸில் இருக்கிற இந்த வேவ்ஸு. இங்கே தான் வந்து எலிப்டிக்கல் ரிஃப்ளெக்டாரை வச்சுட்டு கிட்னி ஸ்டோனை இந்த ஒரு டிஸ்டன்ஸில் வச்சா இந்த ரிஃப்ளெக்டாரில் பட்டு அது வந்து இந்த கிட்னி ஸ்டோனை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, given that the equation of the ellipse is x minus 11 the whole square by 484 plus y square by 64 equal to 1. The origin of the sound wave and the kidney stone of the patient should be at the foci in order to crush the stone. கரெக்டாக அப்போ அந்த ஃபோக்கஸில் இருந்தால் தான் கரெக்டாக என்ன. இப்போ நம்ம அந்த பல்பு கொஸ்டின் கூட ஒன்று பார்த்தோம்.
கரெக்டாக அது ஃபோக்கஸில் இருந்தால் தான் விஷுவல் கரெக்டாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும். ஃபோக்கஸில் அந்த கிட்னி ஸ்டோனையும் அண்டு இன்னொரு ஃபோக்கஸில் அந்த சவுண்ட் வேவையும் நம்ம ப்ளேஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக போய் அங்கே அடிக்கும் ஸ்டோனு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பேசுகிற விஷயம். அப்போ ஏ ஸ்கொயர் பிளேஸில் 484 அண்டு பி ஸ்கொயர் பிளேஸில் 64. ஃபஸ்ட்டு ஃபோக்கு ஃபைன் பண்ணலாம். சின்ஸ் வி நோ தட் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ 484 மைனஸ் 64 பண்ணிங்கன்னா வில் கெட் 420. இதுதான் சியோட வேல்யூ. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 420. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 420 பண்ணுறப்ப வில் கெட் 20.5. Therefore, the patient's kidney stone should be placed off 20.5 centimeter from the center of the ellipse. கரெக்டா? ஏன்? Because that is the focus. C தான் நம்மளுக்கு focus. ஏன்னா C யோட வேல்யூ நம்ம எப்படி ஃபோக்கே எழுதுவோம்? ஸோ ஃபோக்கி இஸ் நத்திங் பட், ஸோ நம்ம எழுதுறது ஃபோக்கி இஸ் நத்திங் பட் C,0 அண்டு minus C,0. ஸோ நமக்கு அந்த மைனஸ் சி வேணால் இதை வச்சே பேசிக்கலாம். ஸோ 20.5,0. அப்போ அந்த கிட்னி ஸ்டோன் எங்கே பிளேஸ் ஆகிருக்கணும்? 20.5 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ். அந்த எலிப்ஸோட சென்டர்லேருந்து 20.5 சென்டிமீட்டர். பிகாஸ் இங்கே தான் சென்டர் இருக்குன்னா அந்த எலிப்ஸோட சென்டர் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் நம்ம ஃபோக்கஸ்க்கு டிஸ்டன்ஸ் பேசுவோம். ரைட், இப்போ இந்த இடத்துல எலிப்ஸை நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியல. பட் இதான் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ்னு வைங்க. இது செமியாக இருக்குது, ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ இதான் சென்டர். சென்டரில் இருந்தால் இந்த ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் நம்ம பேசுவோம். அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ 20.5 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ் அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன். அப்போ 20.5 சென்டிமீட்டரில் அந்த கிட்னி ஸ்டோனை பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் broken. அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் இஸ் தட் எக்ஸாம்பிள் அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. இதில் நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹைப்பர்போலா. அது ரெண்டையும் நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சு அண்ட் தென் வில் கோ ஃபார் எக்ஸசைஸ் 5.5. Right, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.